நம்ம கூட இருக்க பேரண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம லைஃப் டைமில் ஒரு நாளாவது கண்டிப்பாக கேட்டிருப்போம். என்ன வேர்ட்ஸ்னா, படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிக்கும். அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, மெட்ரிக் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிபிஎஸ்சி போர்டாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்த கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜெனரேஷன்ல இருக்க பசங்க பொண்ணுங்க இன்க்ளூடிங் மீ சொல்ற காமனான ஒரு விஷயம், எனக்கு டைம் இல்லை. ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, வாக்கிங் போக டைம் இல்லை, ஒரு சின்ன புக்கு படிக்க டைம் இல்லை, என் ஹெல்த்தை பார்த்துக்க டைம் இல்லை. நான் ஒரு சில விஷயம் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, இதுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு. டெய்லியும் 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க நமக்கு டைம் இருக்கும். யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்க டைம் இருக்கும். வாரத்துல 3ல இருந்து 4 மூவி பார்க்க டைம் இருக்கும். மற்றவங்களை பத்தி டெய்லியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மற்றவங்க கிட்டே காசிப்ஸ் பேச டைம் இருக்கும். ஆனா நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஒர்க்கை பார்க்கறக்கோ, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கான ஏதோ ஒரு ஒர்க்கை பண்றப்போ நமக்கு டைம் இருக்காது. அப்படித்தாங்க. இப்போ நான் சொன்ன ஒர்க்கெல்லாம் நீ ஒரு ஓரமா எடுத்து வச்சு பார்த்தாவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா 4 to 5 hours டைம் இருக்கும். அப்போ டைம்லாம் இருக்கு, கொஞ்சம் டைம் இல்லை, நிறையவே டைம் இருக்கு. டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு நம்மளை நாமளே தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் இதோட மட்டும் முடிய போறது கிடையாது. இந்த டைம் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்ச விஷயம் நீங்க அதனால கோவப்பட்டோ இல்ல ஃபீல் பண்ணியோ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கத்துவீங்க, பார்ட்னர்ஸ் கிட்ட கத்துவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கத்துவீங்க, அண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட. ஸோ சின்னதா டைம் இல்லைன்னு ஆரம்பிச்ச விஷயம் உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பார்ட்னர், இந்த மாதிரியான எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். உங்க நார்மல் ஒர்க் அஃபெக்ட் பண்ணும், உங்க ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். நார்மல் ஒர்க் அஃபெக்ட் ஆனது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி நார்மல் ஒர்க் போச்சேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை கூட இதை அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம தான், அது உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த இடத்துல வச்சு பார்த்தா அது பெருசாதான் தெரியும். பட் அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் கண்டிப்பா அது சின்ன ப்ராப்ளமா தான் தெரியும். அது சின்ன ப்ராப்ளமும் தான். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க பொறுமையா இருந்தாவே போதும். பொதுவா லைஃப் இஸ் டூ ஷார்ட்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. லைஃப் இஸ் டூ லாங். உங்களுக்கு தேவையான டைம் லைஃப்ல நிறைய இருக்கு. அதை நம்மளே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைம்ல நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா உங்க எமோஷன்ஸையோ உங்க கோவத்தையோ கண்ட்ரோல் பண்ணிட்டு டிசிஷன் எடுக்கணும். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் பிராக்டிகலி இம்பாசிபிள், இதெல்லாம் எப்படி பிராக்டிகலா பாசிபிள் ஆகும்னு சொல்லி கேட்கலாம். பட் அதுக்குதான் நமக்கு 7th சென்ஸ் ஒன்று கொடுத்து நம்மள ஹியூமன்ஸா இருக்கும். அப்புறம் அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம டக்குன்னு இமீடியட் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், க்ரூட் ஆயில் ஃபார்ம் ஆக பல மில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன், ஒரு பேபி ஃபார்ம் ஆக 10 months ஆகுது. அந்த பேபி வளர்ந்து ஸ்கூல் போய் காலேஜ் போய் ஜாயின் பண்றதுக்கு 18 years 18 வருஷம் ஆகுது. ஆனா நான் ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்ண உடனேயோ இல்ல ஒர்க்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பளம் வேணும், 2 லட்சம் சம்பளம் வேணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்ல வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கப்போ இல்ல வெயிட் கெயின் பண்றப்போ எனக்கு ஒரே வாரத்துல 5 கிலோ ஏறணும், ஒரே வாரத்துல 10 கிலோ குறையணும். ஆனா அதே பர்சன் கிட்ட நீங்க போய் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, எனக்கு டயர்டா இருக்கும், நான் ரெஸ்ட் எடுப்பேன், ஒர்க் பண்ணிட்டு வந்தா எல்லாரும் அதை தானே பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பட் அவங்களோட ஆம்பிஷன்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி நடக்கும்? இது மட்டும் பிராக்டிகலி பாசிபிளா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி அதுவும் உங்களுக்கே தெரியும்.
முன்னாடியே சொன்ன மாதிரி டைம் கொஞ்சம் இல்லை, நம்ம கிட்ட டைம்லாம் நிறையாவே இருக்கு. இந்த 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 10ன்னு சொன்னீங்கலாம் நம்பாதீங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளும் தான் பண்றோம். அதுக்குன்னு அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு கேட்டா நான் பண்ணவே கூடாதுன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸா வச்சுக்கோங்க. உங்க லைஃபுக்கு என்ன தேவையோ, உங்க ஹெல்த்தை என்ன பண்ணா உங்க ஹெல்த் நல்லா இருக்குமோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு டைமை வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் லெவல்ல தான் இருக்கும். அப்போ இந்த இருக்கிற டைமை ப்ராப்பரா எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் உங்களை நீங்களே புஷ் பண்ணி எஃபோர்ட் போடுங்க. ரிசல்ட் கண்டிப்பா ஒரு நாள் வரும். மேபி நாட் டுடே, பட் கண்டிப்பா ஒன் டே ரிசல்ட் வரும், வந்துதான் தீரும். ஏங்க நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, ஒரு எஃபோர்ட் போடுறீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் வராம எப்படி இருக்கும்? நீங்க ப்ராப்பரா டிசிப்ளினா ஒரு விஷயத்துல எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா ஒரு நாள் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாவே வந்து கொடுக்கும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களை நீங்க நம்புங்க, கண்டிப்பா லைஃப்ல சக்சீட் ஆகலாம். பொறுமையா இருங்க.